கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். பித்தளையாய் போன ராஜாக்கள் பாகம் 3. அதோ அந்த ராஜாக்களின் காலம் என்ற படத்தை பாருங்கள். முதலாம் பாகத்தில் முழு இஸ்ரவேல் தேசத்தை ஆண்ட 3 பிரபலமான ராஜாக்களை பற்றி பார்த்தோம். இரண்டாம் பாகத்தில் தென் தேசமாகிய யூதேயாவை ஆண்ட 20 யூத ராஜாக்கள் பற்றியும் பார்த்தோம். இந்த மூன்றாம் பாகத்தில் வடதேசமாகிய இஸ்ரவேல் ராஜ்யத்தை திர்சா மற்றும் சமாரியாவை தலைநகரமாக கொண்டு ஆண்ட 20 இஸ்ரவேல் ராஜாக்கள் பற்றி போய் பார்ப்போம் வாருங்கள். என்ன தலைநகர் திர்சா பட்டணமா? திர்சா எங்கிருக்கிறது? அதுவும் அந்த ஸ்கெட்ச் படத்தை பாருங்கள். திர்சா எருசலேமுக்கு வடக்கே சுமார் 95 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. சமாரியாவுக்கு கிழக்கே சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. திர்சா ஒரு அழகான பட்டணம். உன்னத பாட்டு 6:4. அதுவும் அந்த படத்தை பாருங்கள். திர்சா ஒரு மலைப்பட்டணம். இன்றைய பெயர் டெல் அல் ஃபரா. கடல் மட்டத்திலிருந்து 650 அடி உயரத்தில் இருக்கிறது. வடதேசத்தில் முதல் 4 ராஜாக்கள் இந்த திர்சாவை தலைநகராக வைத்து தான் ஆண்டு வந்தார்கள். 4வது ராஜாவாகிய சிம்ரி எதிரிக்கு பயந்து திர்சா அரண்மனை தீக்குளித்து செத்து அழித்து போட்டதால் 5வது ராஜாவாகிய ஒம்ரி சமாரியா பட்டணத்தை கட்டி அதை தலைநகரமாக்கினான். அதோ அந்த இஸ்ரவேல் ராஜாக்களின் காலம் என்ற படத்தை பாருங்கள். இஸ்ரவேலின் முதல் ராஜா யெரொபெயாம். 1 ராஜாக்கள் 12:20. நேபாத்தின் குமாரன், எப்ராயிம் கோத்திரத்தான். இஸ்ரவேல் ராஜ்யத்தை 22 வருஷம் ஆட்சி செய்தான். கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டவன். வடதேசமாக இஸ்ரவேல் ராஜ்யத்தை ஸ்தாபித்தவன். 10 கோத்திரத்துக்கு ராஜாவானவன். பலசாலி ஆனால் பயங்காளி. பதவிக்கு பயந்து பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஒன்றை தெற்கு எல்லையில் பெத்தேலிலும் மற்றொன்றை வடக்கு எல்லையில் தானிலும் நிறுத்தினான். இந்த விக்கிரக வணக்கம் கர்த்தருக்கு விரோதமாக பாவமாயிற்று. கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி எச்சரித்தும் மனம் திரும்பவில்லை. தாவீதின் வம்சத்தில் யோசே என்னும் ராஜா பிறந்து இதை அழிப்பான் என்றும் அதுக்கு அடையாளமாக பலிபீடம் வெடித்து சாம்பல் கொட்டுண்டு போனதை கண்ட பிறகும் மனம் திரும்பாததால் கர்த்தர் கோபம் உண்டு யெரொபெயாமை அடித்தார். அவன் செத்தான். 2 நாளாகமம் 13:20. இப்படி முதல் கோணல் முற்றுக்கோணல் என்பது போல் முதல் ராஜாவாகிய யெரொபெயாம் பித்தளையாய் போனான். இஸ்ரவேலின் 2வது ராஜா நாதாப். 1 ராஜாக்கள் 15:25. யெரொபெயாமின் குமாரன், எப்ராயிம் கோத்திரத்தான். இஸ்ரவேலில் 2 வருஷம் ஆட்சி செய்தான். மிகவும் பொல்லாதவன். விக்கிரகங்களை வணங்கி பித்தளையாய் போனான். பாஷா என்பவன் இந்த நாதாபை கொண்டு போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இஸ்ரவேலின் 3வது ராஜா பாஷா. 1 ராஜாக்கள் 15:27. அகியாவின் குமாரன், இசக்கார் கோத்திரத்தான். இஸ்ரவேலில் 24 வருஷம் ஆட்சி செய்தான். மிகவும் பொல்லாதவன். யெரொபெயாம் குடும்பத்தை வேரோடு அழித்தவன். கன்றுக்குட்டி விக்கிரக வணக்கத்தால் விழுந்து பித்தளையாய் போய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். இஸ்ரவேலின் 4வது ராஜா ஏலா. 1 ராஜாக்கள் 16:6. பாஷாவின் குமாரன், இசக்கார் கோத்திரத்தான். இஸ்ரவேலில் 2 வருஷம் ஆட்சி செய்தான். மிகவும் பொல்லாதவன், குடிகாரன். விக்கிரகங்களை வணங்கி கர்த்தருக்கு கோபமூட்டிய ஏலாவும் பித்தளையாய் போனான். இஸ்ரவேலில் 5வது ராஜா சிம்ரி. 1 ராஜாக்கள் 16:10. ஏலா ராஜா குடித்து வெறி கொண்டிருக்கையில் படைத்தலைவனாகிய சிம்ரி ஏலாவை கொண்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். 7 நாள் தான் ஆட்சி செய்தான். பாஷாவின் குடும்பத்தை வேரோடு அழித்து போட்டவன் இந்த சிம்ரி தான். ஆனால் ஜனங்கள் படைத்தலைவன் ஒம்ரியின் தலைமையில் அரண்மனை முற்றுகை போட்டிருப்பது கேள்விப்பட்டு அரண்மனையை தீக்குளித்து சிம்ரியும் சித்து போய் பித்தளையாய் போனான். இஸ்ரவேலின் 6வது ராஜா திப்னி. 1 ராஜாக்கள் 16:21. கீனாத்தின் குமாரன். சிம்ரி செத்த பிறகு ஜனங்கள் 2 அணிகளாக பிரிந்தார்கள். ஒன்று திப்னி அணி, மற்றொன்று ஒம்ரி அணி. ஆட்சியை பிடிக்க 2 அணிகளுக்கு இடையில் 4 வருடமாக கடும் போட்டி நடந்து முடிவில் திப்னி கொல்லப்பட்டதால் ஒம்ரி அணி ஆட்சியை கைப்பற்றியது. எனவே இந்த 4 வருடமும் கணக்கில் எடுக்கப்படவில்லை. இஸ்ரவேலின் 7வது ராஜா ஒம்ரி. 1 ராஜாக்கள் 16:22. இஸ்ரவேலில் 12 வருஷம் ஆட்சி செய்தான். உம்ரி மிகவும் பொல்லாதவன். மீகா 6:16. கன்றுக்குட்டி விக்கிரகங்களை வணங்கி கர்த்தருக்கு கோபம் மூட்டினான்.
சமாரியா மலையை 2 தாலந்து வெள்ளி, அதாவது 75 கிலோ வெள்ளிக்கு விலைக்கு வாங்கி சமாரியா பட்டணத்தை கட்டி தலைநகரமாக்கினான். இஸ்ரவேலின் 8வது ராஜா ஆகாப் ராஜா. 1 ராஜாக்கள் 16:28. ஒம்ரியின் மகன், சமாரியாவில் 22 வருஷம் ஆட்சி செய்தான். சீதோனின் ராஜாவாகிய ஏத் பாகாலுடைய மகள் ஏசபேலை விவாகம் பண்ணி பாகால் விக்கிரக வணக்கத்தை இஸ்ரவேல் நாட்டில் அதிகரிக்க வைத்தவன். நீதிமான் நாபோத்தை கொன்று திராட்சை தோட்டத்தை அபகரித்தவன், மிகவும் பொல்லாதவன். தீர்க்கதரிசி மிகாயாவை ஜெயிலில் போட்டது இந்த ஆகாப் தான். 3 வருட பஞ்சகா சாபம் வந்தது இந்த ஆகாப் காலத்தில் தான். கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை துன்புறுத்தியவன் யுத்தத்தில் கொல்லப்பட்டு பித்தளையாய் போனான். இஸ்ரவேலின் 9வது ராஜா அகசியா ராஜா. 2 ராஜாக்கள் 1:1. ஆகாபின் மூத்த குமாரன் சமாரியாவில் 2 வருஷம் ஆட்சி செய்தான். விக்கிரங்களை வணங்கி பித்தளையாய் போனான். கிராதியிலிருந்து விழுந்து வாரிசு இல்லாமல் இறந்து போனான். ஆகாபின் இளைய குமாரன் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இந்த அகசியா காலத்தில் தான் எலியா சுழல் காற்றில் பரலோகத்துக்கு ஏறி போனான். இஸ்ரவேலின் 10வது ராஜா யோராம் ராஜா. 2 ராஜாக்கள் 3:1. ஆகாபின் இளைய குமாரன். தன் அண்ணனுக்கு பிறகு யோராம் சமாரியாவில் ராஜாவாகி 12 வருஷம் ஆட்சி செய்தான். பொல்லாதவன், விக்கிரத்தை வணங்கி வீணன் ஆனான். கடைசியில் யெகூவின் அம்பு பட்டு மடிந்து பித்தளையாய் போனான். இப்படி ஆகாப் குடும்ப வாரிசு 50 வருட ஆட்சி, 4 தலைமுறை ஆட்சி முடிவடைந்தது. இஸ்ரவேலின் 11வது ராஜா யெகூ ராஜா. 2 ராஜாக்கள் 9:13. நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன். இஸ்ரவேலில் 28 வருஷம் ஆட்சி செய்தான். ஆகாப் குடும்பத்தை வேறற அழித்து போட்டதால் 4 தலைமுறை ஆளும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் யெகூவுக்கு கொடுத்தார். ஆனாலும் யெகூ விக்கிரக வணக்கத்திலிருந்து விடப்படாமல் பித்தளையாய் போனான். இஸ்ரவேலில் 12வது ராஜா யோவகாஸ். 2 ராஜாக்கள் 13:1. யெகூவின் குமாரன், யெகூவின் 1ஆம் தலைமுறை. சமாரியாவில் 17 வருஷம் ஆட்சி செய்தான். எலிசா காலத்தில் வாழ்ந்தவன். தன் தகப்பன் போல் விக்கிர வணக்கத்தால் கர்த்தருக்கு கோபம் முட்டியதால் சிரியாவின் ராஜாவைய ஆசைகள் கையில் ஒப்புக்கொடுக்கப்பட்டு பித்தளையாய் போனான். இஸ்ரவேலில் 13வது ராஜா யோவாஸ். 2 ராஜாக்கள் 13:9. யோவகாசின் குமாரன், யெகூவின் பேரன், 2ஆம் தலைமுறை. சமாரியாவில் 16 வருஷம் ஆட்சி செய்தான். பொல்லாதவன், கன்றுக்குட்டி விக்கிரகம் வணங்கி பித்தளையாய் போனான். இஸ்ரவேலின் 14வது ராஜா யெரொபெயாம் நம்பர் 2. 2 ராஜாக்கள் 13:13. யோவாசின் குமாரன், யெகூவின் பூட்டன், யெகூவின் 3ஆம் தலைமுறை. சமாரியாவில் 41 வருஷம் ஆட்சி செய்தான். எலிசா வியாதிப்பட்டு இறந்து அடக்கம் பண்ணப்பட்டான். கன்றுக்குட்டி விக்கிர வணக்கத்தால் பித்தளையாய் போனான். இஸ்ரவேலின் 15வது ராஜா சகரியா. 2 ராஜாக்கள் 15:8. யெரொபெயாம் நம்பர் 2வின் மகன், யெகூவின் கொள்ளு பேரன், யெகூவின் 4ஆம் தலைமுறை. சமாரியாவில் 6 மாதம் ஆட்சி செய்தான். சல்லூம் சகரியாவை கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இத்தோடு யெகூவின் 4 தலைமுறை ஆட்சி முடிந்தது. இஸ்ரவேலின் 16வது ராஜா சல்லூம். 2 ராஜாக்கள் 15:10. யாபேசின் குமாரன், 1 மாதம் ஆட்சி செய்தான். மெனேகம் திர்சாவிலிருந்து சமாரியாவுக்கு வந்து சல்லூமை கொண்டு போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இஸ்ரவேலின் 17வது ராஜா மெனாகேம். 2 ராஜாக்கள் 15:14. காதியின் குமாரன், 10 வருஷம் ஆட்சி செய்தான். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். இஸ்ரவேலின் 18வது ராஜா பெக்காகியா. 2 ராஜாக்கள் 15:23. மெனாகேமின் குமாரன், 2 வருஷம் ஆட்சி செய்தான். பெக்காகியாவை கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அதோ அந்த ராஜாக்களின் காலம் என்ற படத்தை பாருங்கள். இஸ்ரவேலின் 19வது ராஜா பெக்கா. 2 ராஜாக்கள் 15:25. ரெமலியாவின் குமாரன், 20 வருஷம் ஆட்சி செய்தான். ஒசேயா பெக்காவை கொண்டு போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இஸ்ரவேலின் 20வது ராஜா கடைசி ராஜா ஒசேயா. 2 ராஜாக்கள் 15:30. ஏலாவின் குமாரன், 9 வருஷம் ஆட்சி செய்தான். அசீரியா ராஜா சமாரியாவை பிடித்து
இஸ்ரவேல் 10 கோத்திரத்தையும் சிறை கைதிகளாக ஈராக்கு கொண்டு போய் அங்கே குடியேற்றினான். அங்கிருந்து ஈராக் ஜனங்களை சமாரியாவில் குடியேற்றி வைத்தான். இப்படி சமாரியாவின் 20 ராஜாக்களும் பித்தலாய் போனார்கள். ஒருவன் கூட உத்தமமாக இருக்கவில்லை. மத்தேயு 24:39 ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொள்ள மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும் என்று இயேசு சொன்னார். எனவே இன்றே மனம் திரும்பி பொருளாசை மற்றும் ஜீவனத்தின் பெருமை என்ற 2 விக்கிரகங்களை விலக்கி பரலோகம் செல்ல ஜாக்கிரதையாயிருங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.